ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸை பற்றி பேச வந்திருக்கேன். எல்லாரோட லைஃப்லையுமே ஃபினான்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். இது தெரியாமல் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப்பில். பட் ஆனால் அதை லேர்ன் பண்ணவும் மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நமக்கு மந்த்லி மந்த்லி வர்ற ஒரு அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. யாருக்கிட்ட வேணால் போய் கேளுங்க, மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இதுவே அவங்ககிட்ட மணி எப்படி செலவு பண்ணலாம், எந்த விதத்துலலாம் செலவு பண்ணலான்னு கேட்டால் எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் பயங்கரமாக சொல்லுவாங்க. பயங்கரமாக ஆக்சுவலாக கொடுத்தா பண்ணியே காமிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளால் ஈஸியாக மணியை எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியும். நம்மளால் மணியை ஈஸியாக செலவு பண்ண முடியும். எந்த ஒரு இதுக்கு பெருசாக நாலேஜ் வேணுங்கிறது ஒரு அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம மணியை செலவு பண்ணலாம்னு நினச்சா நம்மளால் ரொம்ப 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 ஈஸியாக மணியை செலவு பண்ண முடியும். ஏன்னா பேசிக்காகவே நம்மளோட ப்ராட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணியை எப்படி சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறத தாண்டி எப்படி செலவு பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். நம்மளோட பேரண்ட்ஸுமே சரி, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே சரி. ரீசெண்டாக ஒரு மூவியில் பார்த்தேன், புவர் பீப்புள்ஸ் மட்டும்தான் கல்யாணத்துக்கும் எஜுகேஷனுக்கும் கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் வெரி ட்ரூ. ஒரு சில டைலாக்ஸ்லாம் நம்ம மூவியில் பார்த்தோன்னா, ஆமால சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பொங்குவோம். ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருவோம். யாருக்கிட்டேயாச்சும் போயிட்டு மணியை சேவ் பண்ண தெரியுமா, மணியை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, உங்களோட ஃப்யூச்சருக்கு மணி எடுத்து வைங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க பேசுறதுலாம் கேட்டோன்னு வச்சுக்க, நமக்கு இவங்ககிட்ட ஏன்டா பேசணுங்கிற மாதிரி ஆயிடும். தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மணியை சேவ் பண்ணுறது, மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதே போல் சேவ் கூட பண்ணிடலாம், ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு ஒரு மாதம் என்னோடய எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கே என்னால் முடியல, நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களால் அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, உங்களோட சேலரியை விட உங்களோட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் அன்வான்ட் ஆணியெல்லாம் நல்லா பிடுங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளோட ஆசை இங்கே இருக்குது, பட் ஆனால் நம்மளோட ஏர்னிங் இங்கே இருக்குன்னா வி ஹாவ் டு கன்சிடர் ஆன் தட். நம்மளோட சேலரி என்னவோ நம்மளால் அதுக்குள்ளே தான் எக்ஸ்பென்சஸை வச்சுக்கிட்டோம். பெரிய பெரிய விஷயம் வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனால் ஒரு விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி சின்னதுலேயே நம்ம காலி பண்ணிட்டோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மணியை நீங்கள் எப்படி செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வாங்கலாம். உங்களோட மணி நீங்கள் சேவும் பண்ண மாட்டீங்க, இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களோட தாட்ஸும் உங்களோட விஷ்ஸஸும் உங்களோட ஆசைகளும் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்துட்டால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வரலன்னா கொஞ்சம் யூ ஹாவ் டு கன்சிடர் வாட் யூ ஆர் டூயிங். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தமாக கார் வச்சுருக்காங்க, சொந்தமாக வீடு வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கணும், கெத்தாக காட்டணும், கல்யாணத்தை கூட நல்லா பெருசாக செம்மையாக பண்ணி காட்டணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்க தான் செய்யுது. ஆசை இருக்கிறது தப்பே கிடையாது. எல்லாருக்குமே ஆசைங்கிறது இருக்க தான் செய்யும். வந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயம் பண்ணலாம், அதுவுமே தப்பு இல்லை. பட் பண்ணுற விஷயத்த மீனிங்ஃபுல்லாக பண்ணணும். மற்றவங்க பண்ணுறாங்கன்னு நம்மளும் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அந்த விஷயம் உண்மையிலேயே நமக்கு தேவையா, தேவைப்படுதான்னு யோசித்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை வாங்குங்க. ஒரு கெத்துக்காக ஒரு சீனுக்காக வாங்கி அதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாங்குகிறோம், நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் டைம் தான் கார் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கார் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நார்மலாக பைக்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ஒரு விஷயம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட நாலேஜ்லேருந்து சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏர்னிங்லேருந்து லிட்டில் பை அமௌண்ட்டாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னால் இல்லை என்னால் சேவ் பண்ண முடியலன்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்களால் அட்லீஸ்ட் ஒரு ரூ. 10 இல்லை ரூ. 100 இல்லை ரூ. 1000 உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு மணி எடுத்து வைங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் காலப்போக்கில் பார்க்கும்போது, மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாகும்.
ஸோ அதுவுமே வந்து ஒரு விதத்தில் வந்து பெரிய மணி ஆகுது சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களால் வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ முடியுமோ அந்த மணியை சேவ் பண்ணுங்க. என்னால் சேவே பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் மினிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சேவ் பண்ணுங்க. கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த விதத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ வந்து சேவ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகே வாட் எவர் இட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஃபினான்ஸ் நாலேஜ் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அட்வைஸ் கேளுங்க. 4-5 பேர்கிட்ட கேட்டு பாருங்க, எப்படிலாம் நீங்கள் வந்து மணியை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. எந்தெந்த விதத்துலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மணி, எந்தெந்த விதத்துலலாம் மணியை சேவ் பண்ணுறீங்க, எது வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், எதுலலாம் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணலாம் நம்மளோட எக்ஸ்பென்சஸை, எல்லாத்தையுமே கேட்டு கற்றுக்கோங்க. உங்களோட மணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரீங்களோ அந்த மாதிரி உங்களோட நாலேஜுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபினான்ஸுக்கு கொண்டு வாங்க. எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஃபேக்காக வந்து உங்களோட மணியை வந்து ஒரே மாதத்தில் டபுள் ஆக்கிடணும், இல்லை ஒரே 1 இயர்லேயே டபுள் ஆக்கிடணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னா அதை கேட்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுக்க முழுக்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. யார் வேணா வந்து எப்படி வேணா ஏமாற்றலாம், பட் ஆனால் எதுலையுமே ஏமாறாமல் இருங்க. ஏன்னா காசு வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ போயிடுச்சுன்னா அதை எடுக்க முடியாது, வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ உங்களோட ஒவ்வொரு மணியுமே வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே டைமில் ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க தான் தோணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து இன்னுமே வந்து க்ரோ ஆகும், முன்னே போகும், கோ ஃபார்வர்ட் ஆகும். ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் அந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். வேர் ஐ கெட் த ஃபினான்ஸ் நாலேஜ்னு கேட்காதீங்க. யூடியூப் போங்க, கூகுள் பண்ணுங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, கூகுள் பண்ணி எப்படிலாம் வந்து மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பாருங்கள், கற்றுக்கோங்க. எல்லா வீடியோவும் எல்லா சொல்கிறதுமே கேட்டு ஓகே 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 ஓகேன்னு போகாமல் நெக்ஸ்ட்னு போகாமல் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னு அதை வந்து 1க்கு 2-3 வாட்டி கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணவோ மணியை சேவ் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பண்ணி அதுலேருந்து ஒரு நாலேஜ் எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்தாச்சு ஓகே நெக்ஸ்ட்னு போயிட்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்டும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த பர்சன் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணி அவங்க எப்படிலாம் வந்து ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எந்த விதத்துலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்து அதை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ரெகுலர் ஆகுது. ரொம்ப அப்சர்வ்டாக வந்து ஒரு பர்சனை வந்து ஃபாலோ பண்ணி அந்த பர்சன் சொல்கிறது வந்து ரொம்ப அப்சர்வ்டாக வந்து பிலீவ் பண்ணி அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல் அது உண்மையான்னு பாருங்கள். யார் ஒன்றா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, இன்ஸ்பயர் தான் ஆகணும் எதுவுமே. அதெல்லாம் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க, ஃபெயிலியர் ஆகுங்க பரவாயில்ல. எவ்ரிதிங் கம் ஃப்ரம் ட்ரையல் அண்ட் எரர் தான் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணால் சம்டைம்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குமே வந்து அந்த ஒரு நாலேஜ் வரும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இதுதான் ஒரு உண்மை. ஜஸ்ட் நோட் எடுத்து எழுதுங்க, எந்தெந்த விதத்துலாம் வந்து மணியை வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எந்தெந்த விதத்தில் நம்மளால் மணியை வந்து சேவ் பண்ண முடியும்னு எழுதுங்க. ஸோ ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள், ஓகே இது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கன்சிஸ்டன்சியாக வந்து உங்களோட செல்ஃபையும் சரி உங்களோட மணியும் சரி கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்டிங் எஃபர்ட்டை வந்து யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஒரு மணியை வந்து நம்ம வந்து எப்படி காம்பவுண்டிங்காக வந்து கொண்டு போகலான்னு பாருங்கள். மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து லேர்ன் பண்ணுங்கள். எப்படி நம்மளோட லைஃப்பில் வந்து காம்பவுண்டிங் எஃபர்ட்டை வந்து ரெகுலர் ஆக்க முடியும்னு யோசிங்க. ஒரு பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். நிறையா வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் வந்து எப்படிலாம் வந்து மணியை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறான்னு பாருங்கள். எப்படி அவங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்படி அவங்களோட மணியை வந்து டபுள் ட்ரிபிள் ஆக்குறாங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா அவரோட மணி வந்து மோஸ்ட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபர்ட்டை யூஸ் பண்ணி தான் அவரோட மணி வந்து அவரோட நெட்ஒர்த் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அது எப்படி வந்து நெட்ஒர்த் வந்து அதிகமாச்சுன்னு யூடியூப் போங்க, கூகுள் சர்ச் பண்ணுங்கள், அவரோட இன்டர்வியூஸை பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். அதில் இருந்து என்னோட லாஸ்ட் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே கேட்கறது பார்க்கறது பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே தப்பு இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் தான் எடுக்கணும் உங்களோட டிசிஷன்ஸுக்கு. முழுக்க முழுக்க உங்களோட டிசிஷன்ஸு தப்போ ரைட்டோ நீங்கள் எடுக்கணும். அதே போல் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் எடுத்துக்கணும்.
அப்போ தான் உங்களால் வந்து பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளால் வந்து ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண முடியல, நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பெருசாக இல்லை. ஸோ வந்து நம்ம எப்படி வந்து பெருசாகிறதுன்னு யோசிங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாகிக்கிட்டே போகிறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கிராஜுவலாக வளர்ந்துக்கிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ராப்ளம் வந்து சின்னதாகிக்கிட்டே போகும். அந்த ப்ராப்ளத்தை ஆக்சுவலாக ப்ராப்ளம் சின்னதாகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதே ப்ராப்ளம் தான், சேம் ப்ராப்ளம் தான். பட் நீங்கள் பார்க்குற விதம் வந்து மாறிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.